திரு அண்ணாமலை அவருடைய வரவுக்கு பிறகு அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை பார்த்ததற்கு பிறகு பிராமின் ஓட்ஸை ஏடிஎம்கே கிட்ட இருந்து ஷிஃப்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலையை அண்ணாமலை செய்தாரு. தாவேகா கொடி பறக்குது. ஓகே, இதுவரை திமுக கொடி, அண்ணா திமுக கொடி மட்டுமே பறந்து கொண்டிருந்த இடங்கள் அங்க பாத்தீங்கன்னா விசிகா கொடி கூட பறக்காது. எனக்கு தெரிஞ்ச சென்னைக்குள்ளார மிகவும் அதிருப்தியில் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இதை நம்ம பார்க்கிறோம். கேவலமான ஆட்சி ஆடுறான், மதிக்க மாட்டாங்க. நீ என்ன கேட்குறது, நம்மளை போ மற்றப்போ ஒரு மாதிரியா வாய வச்சு ரொம்ப மோசம் தான். ரவுடிகள் தான் நிறைய இருக்குது. கொள்ளை, கற்பழிப்பு, குழந்தைங்க. இந்த மயிலாப்பூர் தொகுதியை மட்டும் மனதில் வைத்து எனக்கு தெரிஞ்ச பாஜகல ஒரு 20 வேட்பாளர்கள் இருக்காங்க. ஆனா எஸ்விஜயர் என்ன பண்ணுவார் தெரியுமா? ட்விட்டர்ல ட்வீட் போடுவாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை டேக் பண்ணி என் வீட்டுக்கு பால் வரலன்னு ட்வீட் போடுவாரு. சாதி பார்த்து நீ போடுற ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்லக்கூடிய சீமான் முதற்கொண்டு எப்படிதான் நிறுத்துவாங்க வேட்பாளர்? ஜாதி பார்த்து தான். பாஜக விமர்சனமாக அவர் ஜோசப் விஜய்னு திரு ஹெச் ராஜா அவர்கள் சொன்னபோது கொந்தளிச்சாங்க. ஆனா அவரை ஜோசப் விஜயாக பார்ப்பதற்கு இங்க ஒரு கூட்டம் இருக்காங்க, அது மறுக்க முடியாது. ஆமா, அவர் ஜோசப் விஜய் தான், எங்கால் தான், ஆர்சி கிறிஸ்டி நாங்க ஓட்டு போடுறோம் அப்படின்னு ஒரு பெரும் கூட்டம் அவருக்கு பின்னாடி அணிவகுக்குது. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று மீண்டும் ஒரு முறை ராஜவேல் சாருடன் உரையாட போகிறோம். வணக்கம். வணக்கம் நடராஜ். வணக்கம் மோகனா. வணக்கம் சார். தேர்தல் கருத்து கணிப்புகள்லாம் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு, கள நிலவரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தொகுதி மயிலாப்பூர் தொகுதி. அதாவது சென்னையுடைய முக்கியமான தொகுதிகளில் இதுவும் ஒன்று. ஏன் அப்படின்னா திமுக 6 முறை ஜெயிச்சிருக்கு, அதிமுக 6 முறை ஜெயிச்சிருக்கு. ஸோ தொடர்ந்து ஹாட்ரிக் வெற்றி பெற்ற அதிமுக கடந்த தேர்தலில் கொஞ்சம் சறுக்களை சந்திச்சிருக்காங்க. ஸோ இப்போ அந்த நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஓவராலாக மயிலாப்பூருடைய பகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மயிலாப்பூர் தொகுதியாக பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக சொல்கிறது என்னென்னா, மயிலாப்பூர் அப்படின்னாலே இது வந்து பிராமணர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய தொகுதி, எலைட் பீப்புள், அவங்க வந்து ஓட்டு போட வர மாட்டாங்க அப்படி இப்படின்லாம், இதெல்லாமே ஒரு அசம்ஷன் இல்லை. ஸோ ஒரு முன் அனுமானத்தோடு அணுகுவது அப்படின்னு சொல்கிற மாதிரி மயிலாப்பூரை பற்றி ஒரு பொதுவான அபிமானம் அல்லது அனுமானம் அதுதான். ஆனால் அதையெல்லாம் தாண்டி மயிலாப்பூர் அப்படிங்கிறது ஒரு மிக்சட் பேக். ஓகே, கண்டிப்பாக நீங்களே போகும்போது பார்த்துருப்பீங்க. அங்கு பழைய அக்ரஹாரத்து வீடுகளும் இருக்கிறது. அங்கு இவங்க சொல்வது போல பிராமண சமூகமும் இருக்கிறார்கள், மீனவ சமூகமும் இருக்கிறார்கள், ஏனைய பிற சமூகங்களும் இருக்கிறார்கள். முஸ்லீம்கள் அதிகமாக இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. கிறிஸ்டின் முஸ்லீம் மைனாரிட்டி ஓட்டுக்கான ஒரு ஓட் ஷேருங்கிறது ஒரு கன்சிடரபிள் சைஸபிள் நம்பர்ஸாக நம்ம அதை பார்க்கலாம். ஏற்கனவே நடராஜ் சொன்ன மாதிரி 6 தடவை திமுக, 6 தடவை அண்ணா திமுக, இப்படியெல்லாம் இருந்தாலும் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். இந்த தொகுதியிலிருந்து ஒரு பாஜக எம்எல்ஏவும் சட்டசபைக்கு சென்றிருக்கிறார். 2001ஆம் ஆண்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக, என்ன சொல்லப்போனால் 5வது மாநில தலைவராக இருந்த திரு KN லக்ஷ்மணன் அவர்கள் இந்த தொகுதியிலிருந்து தான் சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2001 அவர் எந்த கூட்டணியில் நின்று வென்றார்னு தெரியுமா? திமுக. ஆமாம், திமுக கூட்டணியின் சார்பாக. எல்லோரும் சொல்கிறோம்ல, ஹெச் ராஜாவை முதல்ல சட்டசபைக்குள்ளார அனுப்புனது வந்து யாரு? திமுக அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹெச் ராஜா மட்டுமல்ல, KN லக்ஷ்மணன் அவர்களையும் சட்டசபைக்குள் சட்டமன்ற உறுப்பினராக அனுப்பிய அந்த பெருமை வந்து திமுகவுக்கு தான். 2001 திமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருந்த அந்த தேர்தலில் வந்து இந்த வெற்றியை அவர்கள் பெற்றார்கள் அப்படிங்கிறதையும் மறக்க முடியாது. இன்னொன்று, இதில் போட்டியிட்டவர்களுடைய லிஸ்டெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா எல்லாருமே ஒரு ரினவுண்ட் ஃபேஸஸ் நின்று இருக்காங்க, நிறைய பேர் நின்று இருக்காங்க. அதில் ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா, ஒரு முறை ஒரு கட்சியில் நின்று இருக்காங்க, இன்னொரு முறை இன்னொரு கட்சியில் நின்று இருக்கிறாங்க. வித்தியாசமாக இருக்கிறது அந்த பேட்டர்ன்ஸே பார்க்கும்போது. கராத்தே தியாகராஜன் நின்று இருக்கிறாரு ஒரு தடவை, ஆனால் அவர் நின்ற கட்சியில் இப்போ அவர் இல்லை. ராஜலட்சுமி நின்று இருக்கிறாங்க, அவங்க வென்ற கட்சியில் அவங்க இப்போ இல்லை. அவங்க வந்தது ஒரு கட்சி. திரு முன்னாள் டிஜிபி நடராஜ் அவர்கள் அந்த தொகுதியில் நின்று வென்றிருக்கிறாரு. எஸ்வி சேகர் நின்று வென்ற ஒரு தொகுதி. மயிலாப்பூரில் எப்போதுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு என்று ஒரு ஓட்டு வங்கி இருக்குது. அது இவங்க சொல்கிற மாதிரி வெறும் பிராமண ஓட்டுக்கள் மட்டும் அல்ல. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த தொகுதியை பொறுத்த மட்டில் பிராமின் ஓட்டு தான் டிசைடிங் ஃபேக்டர்னு வச்சுக்கிட்டா, அப்போது கடந்த முறை தேர்தலில் வென்றவர் யார்? மயிலை வேலு, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர். அவர் வென்றதற்கு பிராமணர்களும் ஓட்டு போட்டார்கள்னு அர்த்தமா? போட்டிருப்பாங்களான்னா போட்டிருப்பாங்க. அதான் சொல்ல வரேன், எல்லா கட்சியிலையும் எப்படி, நான் சொல்கிறேன் இல்லையா, எல்லா கட்சியிலும் எப்படி சாதி ரீதியாக வாக்கு செலுத்துறவங்களும் கட்சி ரீதியாக வாக்கு செலுத்துறவங்களும் இருப்பாங்களோ, அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிராமணர்கள் ஓட்டும் பிஜேபிக்கு அப்படின்னு சொன்னால் அதை மயிலாப்பூரையே ஒரு டிப் டெஸ்ட்டாக எடுத்து பார்த்தோம்னாலே அது பொய்ன்னு தெரிஞ்சிடும். ஸோ பிராமணர்களிலும் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் மாற்றுக் கட்சிக்கும் வாக்கு செலுத்துபவர்களாக இருக்கிறார்கள். அது அண்ணா திமுகவுக்கோ திமுகவுக்கோ ஷாக்கிங்காக இருக்கும். அது திமுகவில் பிராமின் ஓட்ஸ் ஆனால் இருக்கு. ஸோ பிராமின் ஓட்ஸ் வந்து திமுகவுக்கும் இருக்குது, பட் பெர்சன்டேஜ் மேபி லெஸ். ஓகே, ஸோ திமுகவா அதிமுகவாங்கிற பொழுது அவங்களோட சாய்ஸ் என்னவா இருந்தது? அதிமுகவாக இருந்தது. அதிமுகவை பிஜேபியாங்கிற போது பிஜேபி வளரட்டுமேன்னு வெயிட் பண்ணாங்க.
அது கடந்த ஒரு 3 ஆண்டுகளில் திரு அண்ணாமலை அவருடைய வரவுக்கு பிறகு அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை பார்த்ததற்கு பிறகு பிராமின் ஓட்ஸை ஏடிஎம்கே கிட்ட இருந்து ஷிஃப்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலையை அண்ணாமலை செய்தார். இன்னைக்கு 2 பேரும் ஒரு அலையன்ஸாக இருக்கிறதுனால இன்னைக்கு அதை பற்றின டிஸ்கஷன் இல்லை. பட் ஸ்டில் நம்ம தொகுதிக்குள்ளார போய் பார்க்கும்பொழுது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது என்னன்னா ஸ்டில் அங்கு அதிமுகவுக்கு ஒரு ஹோல்டு, திமுகவுக்கு ஒரு ஹோல்டு, பிஜேபிக்கு ஒரு ஹோல்டு இருக்கு. ஆனா ஆச்சரியப்படத்தகுந்த விஷயம் என்னன்னா தாவேகாவுக்கும் ஒரு ஹோல்டு இருக்கு அப்படிங்கிறது தான். கரெக்டா? ஸோ ஓவராலா நம்ம எல்லா தொகுதிகளிலும் வைக்கக்கூடிய கேள்விகளை தான் நம்ம இங்கேயும் வச்சிருக்கோம். முதல் கேள்வி, மயிலை வேலு அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படின்னு. இங்க எனக்கு தெரிஞ்சு எதுவுமே நடப்பு பண்றதாவே தெரியலையே எனக்கு. அவர் ஓட்டுக்காக வந்தாரு, அதுக்கப்புறம் வரல. நாங்க என்ன போய் சொன்னோம்னாக்கா வரப்போமா, எங்க ஆளுங்களை அனுப்புறப்போமான்னு வர, அவ்வளவுதான். அவரு இந்த பக்கமே எட்டியே பார்க்க மாட்டேன்றம்மா, ஓட்டு வாங்குற வரைக்கும் தான் வந்தாங்க. அவரு நல்லதா பண்றாரு. ஓட்டு கேட்கும்போது பார்க்குறவங்கள அவரோட செயல்பாடு அந்த அளவுக்கு இல்லை. வேற நல்ல எம்எல்ஏ வந்தாலும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அவரும் காரில் வந்து போய் தான் இருக்கிறாங்க, ஒன்றும் பண்ணதில்லை. அவரோட செயல்பாடு வந்து ஓட்டு கேட்க வந்தார், அதுக்கப்புறம் வரல. வருவாங்க, எலெக்ஷன் கேம்பெயின் நடக்கும்போது வருவாங்க. எம்எல்ஏ அதுக்கு மேலே சுத்தமாக நான் பாக்குறதே இல்லையா? பார்த்தா ஞாபகமே இல்லைங்க மூஞ்சே. அவரு சரி கிடையாது, அந்த அளவுக்குலாம் இல்லை. கவுன்சிலர் ராவதி அவங்களும் வந்து பார்க்கல. அதே மாதிரி கவுன்சிலரும் சரியாக ஆக்ஷன் எடுக்கல. அது வந்தாங்க, அவர்தான் வந்து அதையும் எட்டி பார்க்கல. அவரோட செயல்பாடு எங்களோட மனசை கருத்தை கேட்டு அவர் செயல்பட்டு இருக்கணும். அவர் அதுக்கு எதுவும் கேட்கல, அரசாங்கத்தை கேட்டு இது மாதிரியா நடவடிக்கை எடுத்துரு. குறை சொல்லலாம், அவர் சட்டை பண்ணுறது கிடையாது, கேட்கறது கிடையாது எதுவுமே. சும்மா அந்த டைம் தான் வர்றது, அந்த டைமில் தான் போகிறது. வேற ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு ஒன்றுமே அவர் தான் எங்களுக்கு செய்யணும். இந்த தொகுதிக்கு அவர் தான் செய்யணும். அவர் ஒன்றுமே எங்களுக்கு செய்யலை. இன்னும் கூட வந்து மல்ல வந்து பார்க்கல எங்களை. எல்லாம் சொல்லியாச்சு, எத்தனையோ வாட்டி சொல்லியாச்சு, கூட்டம் மூட்டி எத்தனையோ வாட்டி சொல்லிட்டோம், அவர் எடுத்துக்கல. பரவாயில்ல, ஓரளவுக்கு வராரு, வாங்குறாரு, கொஞ்சம் மரியாதையான ஆள் தான். 4 ஏரியாவா ஸ்பிட் பண்ணி போனோம். பட்டினப்பாக்கம், லைட் ஹவுஸ், மயிலாப்பூர், அது பக்கத்தில் சாந்தம் சர்ச். 4 ஏரியா ஸ்பிட் பண்ணி போடும்போது மயிலாப்பூர்ல தாவேலு அவர்களை நிறைய பேர் பார்த்துருக்காங்க, அவருடைய செயல்பாடு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் பட்டினப்பாக்கம் சைடும் லைட் ஹவுஸ் சைடும் பீச் காத்து போல இருக்கு. அதான் பீச் சைடு போகாம ஒன்லி ஃபுல்லி மயிலாப்பூர் தான் கான்சன்ட்ரேஷன், ஃபுல்லா வேற இடத்துல தான் போட்டுட்டு இருக்காரு தலைவர்னு தெரியுது. மேபி அவர் தனக்கு வராத ஓட்டுகளை பெறுவதற்கான முயற்சியில் இருக்காரா என்னன்னு தெரியல. பட் ஓவராலா மக்களுடைய ஆன்சர்ஸ் நம்ம எடுக்கக்கூடிய இந்த சாம்பிள் என்ன சொல்லுதுன்னா, சரியில்லை என்ற 51%, சுமார் என்று 29%, சிறப்பு என்று 20% சொல்லியிருக்குது. ஸோ அதில் ப்ராஸ் அண்ட் கான்ஸை பொறுத்தவரை அடிக்கடி தொகுதி பக்கம் வருகிறார். எந்த பக்கம்? மயிலாப்பூர் பக்கம். அவரை பார்த்ததே இல்லை அப்படிங்கிறாங்க. எந்த பக்கம்? பட்டினப்பாக்கம் சைடு, மயிலாப்பூரை தவிர்த்து. ஆமாம், மற்ற எந்த பகுதிக்கும் அவர் போகிறது கிடையாது. ஒன்லி மயிலாப்பூர்ல தான் வீடு இருக்கும்னு நினைக்கிறேன். வீடு, தொழில் நிறுவனங்கள் அனைத்தையுமே அவர் வந்து மயிலாப்பூர்லேயே வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் பேர்லேயே மயிலைன்னு வச்சதுனால. ஓ, ஸோ இந்த வாட்டி தூக்கிடுவோம், பேரை தூக்கிடுவோம். ஸோ அடுத்தது குறைகள் உடனே தீர்க்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா சென்னை மாதிரியான ஒரு பெருநகரத்தில் இருக்கக்கூடிய தொகுதியில் மயிலாப்பூருங்கிறது ஆல்மோஸ்ட் அங்கே வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு எஸ்வி சேகர் வீட்டுக்கு பால் வரலைன்னா என்ன பண்ணுவார்? நம்மளாம் வீட்டுக்கு பால் வரலைன்னா என்ன பண்ணுவோம்? போய் வாங்கிட்டு வருவோம், இல்லை செப்டோவில் ஆர்டர் பண்ணுவோம், இல்லை வந்து பிளிங்கெட்டில் ஆர்டர் பண்ணுவோம், இல்லை ஏதாவது ஒரு ஆன்லைனில் போடுவோம். ஆனால் எஸ்வி சேகர் என்ன பண்ணுவார் தெரியுமா? ட்விட்டரில் ட்வீட் போடுவார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை டேக் பண்ணி என் வீட்டுக்கு பால் வரலன்னு ட்வீட் போடுவார். ஸோ இது வந்து எஸ்வி சேகர் மட்டும் இல்லை, இந்த மாதிரி பலர் அந்த தொகுதியில் இருக்கிறார்கள். ஸோ அதனால வந்து ஜென்ரலாக ஸோ அந்த தொகுதியின் மேல் ஒரு அட்டென்ஷன். ஓகே, ஒரு பவர் கட்டா உடனே கஸ்டமர் கேருக்கு ஃபோன் போகிறது, ஒரு நைட் ஒரு பீட்டை, ஒரு இடத்துல ஒரு கிரைம் விஷயம், அது இது எதுவாக இருந்தாலும் தங்களுடைய குறைகளை பேசுவதற்கு துணிந்த ஒரு மக்கள் இருக்கக்கூடிய பகுதி. நான் சொல்றது இது வந்து நாட் ரிலேட்டட் வித் கம்யூனிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், உடனே எல்லாரும் என்ன நினச்சிப்பாங்கன்னா இது வந்து பிராமின்ஸ் மட்டும்தான் இப்படி ஆக்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை. நீ அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பேக்கெட்ஸ், நான் சொன்ன மாதிரி அங்கே இருக்கக்கூடிய குடிசைவாழ் பகுதிகளுக்கு போனீங்கன்னா கூட அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கூட என்னன்னா ரைட் ராயலாக கேள்வி கேட்பாங்க. என்ன நீ பண்ணுற, எனக்கு என்ன நீ சொன்ன, ஓட்டு போடும்போது எப்படி வந்த, இப்போ என்ன ஓட்டு போட. ஸோ அந்த மக்களை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கிறது. ஒரு உதாரணத்துக்கு மயிலாப்பூரில் இப்போ அந்த பஸ் டெப்போ இருக்குது. அந்த பஸ் டெப்போவுக்கு எதிரில் ஒரு டாஸ்மாகில் ஒரு பிரச்சனை. அந்த டாஸ்மாகில் பிரச்சனைன்ன உடனே வீடியோ காலில் யார் வந்து பேசுகிறா தெரியுமா? வேலு வந்து பேசுகிறாரு. அப்படின்னா பார்த்துக்கோ. ஸோ அந்த ஒரு டாஸ்மாகில் நடக்கக்கூடிய இஷ்யூ முதற்கொண்டு இமீடியட்டாக அவருடைய கவனத்துக்கு போகுது. அவர் வந்து ஃபோனில் வந்து வீடியோ காலில் வந்தே பஞ்சாயத்து பண்ணுறாரு, அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாரு. ஏன்னா இப்போ மயிலாப்பூர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ மெட்ரோ விரிவாக்க பணிகள் போகிறதுனால இப்போ அந்த பஸ் டெப்போவை ஆக்டிவாக இல்லை, பல இடங்களிலும் வந்து வேலைகள் போயிட்டு இருக்குது. மிகவும் கடுமையான ஒரு போக்குவரத்து நெருக்கடிக்குள்ளார மயிலாப்பூர் சிக்கிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அந்த ஒட்டுமொத்த மயிலாப்பூருடைய அந்த ஒரு ரூட்ஸுமே ஃபுல்லி பிளாக்டு, எல்லா பக்கமும் பிளாக் ஆகிருக்கு. ஸோ அப்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு டாஸ்மாகில் ஒரு சின்ன பிரச்சனைனோடனே அதுக்குள்ளார எம்எல்ஏ குதிக்கிறாரு. ஏன்னா அந்த டாஸ்மாக்குங்கிறது மிகப்பெரிய வணிகம். அதுக்கு பிறகு தான் விசாரிச்சேன், என்னங்க இந்த டாஸ்மாக்குள்ளார எதுக்கு ஒரு பிரச்சனைனே அவர் வராருன்னா, ஒரு 12 மணிக்கு கடை திறக்கணும் அப்படின்னா அது விடிய அதாவது ஒரு 24 ஹவர்ஸ் நடக்கக்கூடிய டாஸ்மாக் தான். 24 மணி நேரமும் அங்கே சரக்கு ஓட்டுவாங்களாம். அதாவது சென்னையில் உள்ள ஒரு 10 கடைகளுடைய வருமானம் அந்த ஒரு கடையில் வரக்கூடிய வருமானமா. அந்த அளவுக்கு 12 மணிக்கு கடை திறக்கிறாங்க அப்படின்னா
ஒவ்வொரு நாளும் அந்த கடை திறப்பதற்கு முன்பாக அந்த கடைக்கு முன்னாடி 500 பேர் கூடியிருப்பாங்களாம். எவ்வளவு பேர்? 500 பேர். அந்த கதவை திறந்த உடனே இந்த சினிமா படத்துக்கு டிக்கெட் எடுக்க இந்த ரோஹிணி தியேட்டர்ல கண்ணாடி எல்லாம் உடைச்சிட்டு போவாங்கல்ல, நம்ம படங்கள்ல எல்லாம் பார்த்திருக்கோம்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல, அந்த மாதிரி அந்த கதவை உடைத்து கொண்டு உள்ளே போவார்களாம். எல்லோருமே அடித்தட்டு மக்கள். மயிலாப்பூரில் 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய டாஸ்மாக்குகளை எடுத்து பார்த்தோம்னா அதுல கணக்கில்லாத பணம் விளையாடுது. கணக்கில்லாத பணம், அன்இமேஜினபிள் சைஸ். நான் சொல்றதெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்தா பிரமிப்பா இருக்கும். அந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய தொகை இங்க விளையாடுது. 24 மணி நேரமும் அனைத்து டாஸ்மாக் பார்களும் மயிலாப்பூர் லிமிட்குள்ளார ஓடிட்டு இருக்குது. ஸோ இப்படி அனைத்திலும் ஓகே, இது எல்லாத்துலேயுமே யாரோட பேர் அடிபடுது அப்படின்னா மயிலை தாவேலுடைய பேர் தான் அடிபடுது. அவர் எல்லாமே எம்எல்ஏ அண்ணன் சொல்லிட்டாருன்னு. அதில் என்னென்னா அவர்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவர் மட்டும் சம்பாதிக்கிறது இல்லை, மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்கிற எல்லாருக்கும் ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டாரு. எல்லாரும் சம்பாதிச்சிங்கப்பா, எலெக்ஷன் இன்னும் ஒரு 9 மாதம் தான் இருக்குது, எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க, இது எதுக்குன்னா அடுத்த அண்ணன் தான் நிற்க போகிறேன், இப்போவே ரெடி ஆகிக்கோங்க அப்படிங்கிறதுக்கு இப்போவே என்ன பண்ணுறாரு, ஃப்ரீ பண்ணி விடுறாரு, எல்லாரையும் சம்பாரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குறைகள் உடனே தீர்க்கப்படுகிறது அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கிறாங்கன்னா அதை நம்ம இப்படியும் புரிஞ்சுக்கலாம். அவங்களோட குறை என்னவா இருந்திருக்கும், அண்ணே 12 மணிக்கு தானே திறக்கிறாங்க, கையெல்லாம் நடுங்குதுனே அப்படின்னா, என்ன உனக்கு 24 ஹவர்ஸ் ஓட்டணுமா, ஓட்டிக்க அப்படிங்கிற லெவலுக்கு இந்த குறைகளையும் சேர்த்து யார் தீர்த்து வச்சுட்டு இருக்காரு, நம்மளுடைய தாவேலு தீர்த்து வச்சுட்டு இருக்கிறாரு. ஏன்னா இங்கே இன்னொரு விஷயமும் ரொம்ப குறிப்பாக சொல்லணும். ஏன்னா அந்த பட்டினப்பாக்கம் அந்த ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி இருக்கக்கூடிய அந்த சங்க்ல இன்னைக்கு கணக்கில்லாத தாவேக்கு ஆதரவாளர்கள் பெருகி இருக்கிறார்கள். அது நம்மளால கண் கூட பார்க்க முடியும். நீங்கள் போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய போட்ஸில் வந்து தாவேக்கா கொடியை வரைஞ்சிருக்கிறது, தாவேக்கா கொடி பறக்குது. ஓகே, இதுவரை திமுக கொடி, அண்ணா திமுக கொடி மட்டுமே பறந்து கொண்டிருந்த இடங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா விசிகா கொடி கூட பறக்காது. ஓகே, அங்கே வந்து வேற எந்த ஒரு கட்சியினுடைய கொடியும் பறக்காது. இந்த 2 கட்சிக்கு மட்டும்தான் இருந்தது. சில காலத்துக்கு முன்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய கொடிக்கமும் மூன்றப்பட்டது. அதுக்கு பிறகு சில காலம் ஒரு பிரச்சனைனால அகற்றினாங்க. திரும்பவும் இப்போ நாம் தமிழர் கொடியை ஊனியிருக்காங்க. ஆனால் இப்போ கணக்கில்லாத தாவேக்கா கொடிகளை நம்ம அந்த ஒட்டுமொத்த காரிடாரில் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் வந்து தாவேக்காவுக்கான ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ திமுக அந்த தொகுதியை ரொம்ப சீரியஸாக கண்காணிப்பதற்கான ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கதாகவும் நான் பார்க்குறேன். ஸோ மீண்டும் வெல்வாரா அப்படிங்கிறதா நம்மளோட அடுத்த கேள்வி இல்லையா? நான் சொல்கிறேன்ல, அது சரியா இல்லைங்கிறதுனால மாற்றம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்களா? மயிலாப்பூர் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ நடராஜ் இருந்தார். அவரோட மக்களோட குறைகள் வீடெல்லாம் கட்டி கொடுத்தாரு. கரெக்டாக என்ன பண்ணணுமோ அந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணார். அந்த மாதிரி விஷயத்த பண்ண முன் வரவங்க யாருமே கிடையாது. அவர் பார்த்து 2 வருஷம் ஆகுது, அவ்வளோதான், இதுவரையும் வரவே இல்லை, அதுக்கப்புறம் வரவே இல்லை. அது வந்தாங்க, அவ்வளோதான் வந்து அதையுமே எட்டி பார்க்கல. என்னத்த சொல்கிற மாதிரி இருக்குது. அவர் நல்லவராக இருந்தாலும் கீழே இருக்கிறவங்க நல்லவங்களா இல்லையே. அவர் கூட இருக்கிறவங்க, அவருக்கு கீழே இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க எங்களை. குறை சொல்லலாம் அவர் சண்டை பண்ணுறது கிடையாது, கேட்கறது கிடையாது எதுவுமே. சும்மா அந்த டைம் தான் வர்றது, அந்த டைமில் தான் போகிறது. எல்லாம் சொல்லியாச்சு, எத்தனையோ வாட்டி சொல்லியாச்சு, கூட்டம் மூட்டி எத்தனையோ வாட்டி சொல்லிட்டோம், அவர் எடுத்துக்கல. ஜெயிக்க கம்மி தான், ஜெயிக்க மாட்டேன். இந்த வாட்டி வரதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. வெல்வாரா என்ற கேள்விக்கு இல்லை என்று 63%, கருத்து இல்லை என்று 26%, மீண்டும் வெல்வார் என்று 10% சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச சென்னைக்குள்ளார மிகவும் அதிருப்தியில் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இதை நம்ம பார்க்குறோம். திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு ரொம்ப மீகர், ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாகவும் நம்ம இதை பார்க்குறோம். ஸோ இந்த இடத்தில் ஒரு சரியான ஒரு கேண்டிடேட்டை அதிமுக பாஜக கூட்டணி நிறுத்தினால் ஒரு மிகப்பெரிய வெற்றியை மயிலாப்பூரில் பெறுவதற்கான சாத்தியம் இருக்குது, வித் ஃபியூ கண்டிஷன்ஸ் அப்ளை. அது என்னன்னா, இந்த தொகுதியை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட் ஷேர் ஸ்பிளிட்டராக யார் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம்னா தாவேக்காவை. ஸோ தாவேக்காவினுடைய வேட்பாளர் யார், அவங்க எவ்வளோ ஓட்டு வாங்க போகிறாங்க, அவங்க எப்படி பிரச்சாரத்தை முன்னெடுக்க போகிறாங்க, மக்களை போய் சேர்றதுக்கு அவங்க என்ன மாதிரியான டெக்னிக்ஸ் அண்ட் கேம்பெயின்ஸ் அவங்க முன்னெடுக்க போகிறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் தான் அந்த விஷயத்தை தீர்மானிக்க போகுதுன்றதை புரிஞ்சுக்க முடியுது. திமுக ஆட்சி எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கோம். இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம திமுக வேட்பாளரே மயிலை வேலுவா இருப்பாரா அப்படிங்கிற ஒரு டவுட். ஓகே, நான் இப்போ மைத்ரேயன் போய் அங்கே சேர்ந்திருக்காரு, அவரை அதே தொகுதியில் நின்றது, அவரை வேட்பாளராக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சி தலைமை முடிவு இருக்கிறதா சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ ஒருவேளை மைத்ரேயன் நின்னார் அப்படின்னா இது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கான அவங்ககிட்ட கேட்குறேன். இல்லை, மைத்ரேயன் நின்னாருனாலும் இது மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் மேபி இந்த தொகுதியை வந்து திமுக வந்து அவங்களுடைய கூட்டணிக்கு யாருக்காவது கூட ஒதுக்குவதற்கான சாத்தியங்கள் இருக்குது. மேபி டுவர்ட்ஸ் காங்கிரஸ் ஆர் மக்கள் நீதி மையம் அப்படி கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மக்கள் நீதி மையத்துக்கு இந்த தொகுதியின் மேல் எப்போதும் ஒரு கண் உண்டு. அவங்க இந்த தொகுதியை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க சிட்டிக்குள்ளார, அதாவது சென்னைக்குள்ளார ஒரு கான்ஸ்டியூன்சி வேணுங்கிறது அவங்களோட டிமாண்டாக இருக்குது. 2 4 அப்படிங்கிறதுலாம் தெரியல, பட் 2 கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக சென்னைக்குள்ளார ஒன்று வேணும்னு கேட்குறாங்க. அதில் மயிலாப்பூரையும் அவங்க கேட்டு பெறுவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது. ஸோ மக்கள் நீதி மையம் கேட்கலாம், காங்கிரஸ் கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே அலையன்ஸ்குள்ளார வேறு யாரும் எங்களுக்கு மயிலாப்பூர் கொடுங்கன்னு அடம்பிடிச்சு கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீ வந்து மைத்ரேயன் நிற்பாரான்னு கேட்குற, எஸ்வி சேகர் நிற்க மாட்டார்னு என்ன இருக்குது? ஸோ மைத்ரேயனையோ எஸ்வி சேகரையோ கூட திமுக வேட்பாளராக நிறுத்துவதற்கான சாத்தியம் இருக்குது. மேபி அவங்க இந்த பிராமின் ஓட் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸை மையப்படுத்தி மட்டுமே இந்த தேர்தலை சந்திச்சிடலாம்,
ஏன்னா மற்ற ஓட்டு தானாக வந்துடும், இந்த பிராமின் ஓட்ஸ் மட்டும் தான் ஸ்ப்ளிட் ஆகுது, ஸோ அதை வந்து நம்ம வாங்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு எஸ் வி சேகரையோ மைத்ரேயனை கூட யார் கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, திமுக கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுக அலையன்ஸில் இந்த தொகுதியை யார் அதிகமாக கேட்கறதுக்கான சாத்தியம் இருக்குது? பாஜக கேட்பாங்க. ஏற்கனவே ஒரு முறை எம்எல்ஏவாக நின்று வென்ற தொகுதிங்கிறதுனால பாஜக இதை கேட்டால் இந்த மயிலாப்பூர் தொகுதியை மட்டும் மனதில் வைத்து எனக்கு தெரிஞ்ச பாஜகவில் ஒரு 20 வேட்பாளர்கள் இருக்காங்க. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இவ்வளவு பேருக்குமே மயிலாப்பூர் பற்றின ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பார்வை, ஒரு புரிதல், மயிலாப்பூரில் நிற்கலாம், அதில் எவ்வளோ ஓட்டர்ஸ் இருக்காங்க, அது ஒரு சைஸ், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மேனேஜபிள் சைஸ் ஆஃப் ஒரு கான்ஸ்டிடுவன்சி. ஷோலிங்கநல்லூர் மாதிரி பெருசு கிடையாது. ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ஓட்டு கரெக்டாக பேக் பண்ணி ஒர்க் பண்ணோன்னா வின் பண்ணிடலாம். ஏற்கனவே நம்மளோட அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்ம பாஜகவே இங்கே ஒரு தடவை ஜெயிச்சும் இருக்குது. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி இவ்வளோ பேரில் யார் வேண்டுமானாலும் கேட்கலாம். இதே மாதிரி அதிமுக சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முன்னாள் டிஜிபி நடராஜ் அவரும் அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருந்தவர், அவர் அந்த தொகுதியை கேட்கறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. ஜெயக்குமார் அவர்களுடைய மகன் ஜெயவர்தனுக்காக அந்த தொகுதியை ஜெயக்குமார் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜெயக்குமார் ஒருவேளை தொகுதி மாறி நிற்கலான்னு முடிவு பண்ணுறாரு அப்படின்னா ராயபுரத்துக்கு பதில் அவர் எதை கூட சூஸ் பண்ணலாம், அவரே மயிலாப்பூரை கூட அவர் தேர்ந்தெடுக்கலாம், அதற்கான சாத்தியங்கள் இருக்குது. ஏன்னா அவருடைய வீடு கூட பார்த்தீங்கன்னா பட்டம்பாக்கம் பீச் கிட்ட தான் அவருடைய வீடும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அதிமுகக்குள்ளாரையும் நிறைய பெயர்கள் சாத்தியங்கள் இருக்கிறது. ஸோ நான் ஏற்கனவே பல தொகுதிகளின் பொழுது சொல்லியிருக்கேன், அதாவது சென்னைக்குள்ளார அதிமுக பாஜக கூட்டணிக்கு, இந்த என்டிஏ அலையன்ஸுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாமே டிக்ளேர்டு, அதாவது 200% நீங்கள் ஏடிஎம்கே தாங்க ஜெயிக்குங்கிற மாதிரி ஒரு கான்ஸ்டிடுவன்சியை கூட நம்மளால் என்ன பண்ண முடியல, ஸ்பாட் பண்ண முடியல. ஆனால் ஸ்ட்ராங்கான கான்ஸ்டிடுவன்சின்னு ஒன்று நம்மளால சொல்ல முடியுது. அதாவது இங்கே கொஞ்சம் ஒரு எட்ஜ் இருக்குது. ஏற்கனவே வேளச்சேரியை சொல்லியிருந்தோம். எக்ஸாக்ட்லி, ஒரு 50% மேலே இங்கே வாய்ப்பு இருக்குது. அதை அடுத்த ஒரு 7-8 மாதத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் பாசிட்டிவாக மாற்றலாம் அப்படிங்கிற கான்ஸ்டிடுவன்சியை நம்ம இப்போ தான் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம இதே மாதிரி வேளச்சேரியை நம்ம சொல்லியிருந்தோம். வேளச்சேரியை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா அடுத்த இடத்துல நம்ம எந்த தொகுதியை வைக்கலாம், மயிலாப்பூரை வைக்கலாம். மயிலாப்பூர் மாதிரியே இன்னும் சில தொகுதிகளும் இருக்குது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், கொஞ்சம் சப்பர்பில் சென்னையை விட்டு கொஞ்சம் வெளியில் போனோம்னா புறநகரில் மாதவரம் தொகுதியை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இன்னும் அடுத்தடுத்த சில தொகுதிகளும் பார்க்க போகிறோம். இதன் அடிப்படையில் மயிலாப்பூரில் ஒரு மிகப்பெரிய ஒரு டஃப் ஃபைட் இருக்குங்கிறத மட்டும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ திமுகவின் ஆட்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்டோம். மக்கள் வந்து என்னென்ன குறைகளை சொல்கிறார்கள்? போயிட்டு எங்கம்மா அந்த ஊழல், கொள்ளை, கற்பழிப்பு, குழந்தைங்க, ஃப்ரீ பஸ்ஸுன்னு சொல்கிறாங்க, நிற்கிறோம் நாங்கள் பஸ்ஸுக்கு விட்டு கடைச்சிட்டு போயினாங்க, ரேடி சொல்லி நிற்கிறாங்கன்ட்டு போயிடுறான். ஜென்ஸாக இருந்தால் நிற்கிறான் கும்பலாக, 4 ஜென்ஸு ஒரு பொம்பளை தான் நிற்கிறான் பஸ்ஸுக்காரன். ஃப்ரீ பஸ்ஸுன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் நிற்க மாட்டோம். சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய குறைகள் இருக்குது, அந்த அளவுக்கு இல்லை. ஏன் பார்க்குறீங்களாம்மா, எப்படி பார்க்குறீங்களா? எப்போ பார்த்தாலும் ரவுடிங்க சண்டைங்க இடியும் பொண்ணு ஆட்சின்னு சாவனால தெரில. சாரி, இங்கே ரொம்ப மோசமாக இருக்குது. 25 இயர்ஸ் ஆஃப்டர் வந்தாங்க, எங்கள் வீட்டில் டிஎம்கே தான். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சொல்லக்கூடிய நிலைமையில் தான் இருக்குது. பெட்டராக பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் டைம் வாய்ப்பு கொடுத்தா வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணால் அவங்கள ஞாபகம் வச்சுப்பாங்க, இல்லைன்னா அப்படியே அடியோட மறந்துடுவாங்க. சாராய கடையெல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும். விலை வசமாக ஏற்றி வச்சுக்கிறாங்க. அவர் இருந்தாலும் எதனா நடக்க பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒயின்ஸாக முன்னும். திமுக ஆட்சி சொல்ல போனால் பெருசாக நடக்கலையே. எங்கே ஒரு எதுவுமே மக்களுக்கு நேரடியாக போய் சேரலை. ஆட்சி சரியான ஆட்சி இல்லை. மக்கள் காசை கொடுத்து எப்படியோ ஓட்டை வாங்கிடுவாங்க. ஏன்னா மக்கள் நிறைய பேர் குறை தான் சொல்றாங்க. குறை தான் சொல்றேன், நான் கூட குறை சொல்றேன். நான் திமுக தான் குறை தான் சொல்றேன். அது தகுந்த ஆள் இல்லை. இப்போ அங்கே தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டாண்டர்டாக ஆளுறதுக்கு ஆள் இல்லை. அட போமா, ஆட்சி கேளுமா, கேவலமான பையன், கேவலமான ஆட்சி ஆள்றான். ஒரு தண்ணி தொட்டி ஊரே குடிக்குது, எவ்வளோ பில்டிங் இருக்குது, அதை க்ளீன் பண்ணுறது கிடையாது, கொள்வது கிடையாது, எதுவுமே கிடையாது. அதாவது ஆட்சி அவங்க அமைக்கும் போது ஒரு சில விஷயம் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் பயங்கர வெறுப்பு உண்டாக்கிருக்கு. அதனால் நிச்சயமாக அவங்க வர வாய்ப்பு இருக்காது. 100% ஏடிஎம்கே தான் வரும். சொன்னதை எதையும் நிறைவேற்றவே இல்லை. சூப்பராக இருக்குது. சூப்பரா இருக்கா? எங்கெல்லாம் வீடு கட்டி எப்படி கொடுத்துறாங்க. அந்த வீடை ஆக்சுவலி மீனவர் சொந்தமான இடம். வீடை கட்டி கொடுத்த இடத்துல அந்த வீடை நான் எங்களுக்கு தான் சொல்லி தான் கட்டினாங்க. இப்போ அந்த வீடை கேட்க போனால் 5 லட்சம் கொடுத்து தான் வாங்குறோம். 5.5 லட்சம். இப்போ 5,50,000 கொடுத்தா தான் வீடுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இடம் எங்களுது, கட்டின ஸ்கீம் எங்களுது. மீனவருக்கு வாழ்வாதார அதனால் குடியுமை சொல்லிட்டு கொடுத்தாங்க வீடை. ஸ்கீம் எங்களுது, இடம் எங்களுது, எல்லாமே உண்டு. ஆனால் வீடை மட்டும் 5 லட்சம் கொடுத்து வாங்க சொல்லிட்டாங்க.
இப்போ எல்லாம் 5 லட்சம் கொடுத்து தான் வாங்கி போயிருக்காங்க. திமுக ஆட்சி ரொம்ப மோசம் தான். ரவுடிதல் தான் நிறைய இருக்குது. அங்கே கொள்ளை இதுதான் நடக்குது. அதே மாதிரி போலீஸ் பணம் கட்ட பஞ்சாயத்து தான் நடக்குது. திமுக ஆட்சி ஒன்றும் செய்யல. இருக்க எம்எல்ஏவும் எட்டி பார்க்கல, இருக்க எம்பி எட்டி பார்க்கல. எதுவும் எங்களுக்கு மீனவர்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது. நல்லாதான் இருக்கும். இதுமாரி பாட்டில் மெடிக்கல்லேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுன்னு என்ன பண்ணுறாங்கனாக்கா பாட்டில் கலந்து தண்ணியை ஊற்றி கலந்து இதை போதைக்கு குடிக்கிறானுங்க. ஏன்பா இது மாதிரிலாம் குடிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்கம்மா அவங்க வேலையை பார்த்துட்டு போமா, நாங்கள் சாப்பிட்றோம் எங்கள் போதைக்குன்னு சொல்கிறாங்க. இதோட பெரிய பெரிய பாட்டில் 25 ரூபா 5 ரூபா அந்த கைக்கு போகிறது தான் இது. இந்த கொரோனா முதலாம் போடுவாங்க கைக்கு. அந்த பாட்டில் அதுமாரி பண்ணுறாங்க. ரொம்ப மதிக்க மாட்டேறாங்க. ரொம்ப போமா அவன் வேலையை பார்த்துன்னு ரோட்டை தானே விட்றோம். உங்களுக்கு என்ன ஏமா வரா போடுங்களாம்பா, ஸ்கூல் பிள்ளைங்க போகுது வரமா போடுங்களாம்பானாக்கா போட மாட்டாங்க, மதிக்க மாட்டுறாங்க. நீ என்ன கேட்குறது நம்மளப்போ மற்றப்போ ஒரு மாதிரியாக வாயை வச்சுக்கின்னு ஊசி போடுறானுங்க, மாத்திரை போட்டுக்கிறானுங்க. இங்கே வச்சு திங்க நின்று வச்சு ஊசெல்லாம் வச்சு சொருகுறானுங்க. மாத்திரை வச்சு கலக்கி இப்படி நுமுக்கி மாத்திரை நெல் பெருசு மாத்திரை வச்சு பாதிக்கு வச்சு அடக்கிறானுங்க. ரொம்ப நடக்குது. அவங்க பேரை வச்சு இவங்க பண்ணுறாங்க. திமுக ஆட்சி எப்படி இருக்குங்கிற போது சரியில்லை என்று 61%, பரவாயில்லை என்று 27%, சிறப்பு என்று 11% சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சரியில்லைங்கிறது 60% சென்னைக்குள்ளார ஒரு கான்ஸ்டியூன்சியில், ஒரு அர்பன் கான்ஸ்டியூன்சியில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அலாம். ஸோ இந்த சர்வே வீடியோஸை வந்து அதிமுககாரங்க பார்க்குறாங்களோ பாஜகக்காரங்க பார்க்குறாங்களோ இல்லையோ எனக்கு தெரியும். இதை வந்து திமுகவினர் தொடர்ந்து பார்க்கிறார்கள். ஸோ அவர்கள் இதன் மூலமாக என்ன டேக்அவே எடுத்துக்க போகிறாங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். 2026 யார் முதல்வர் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சோம். பிஜேபி சப்போர்ட் பண்ணுறதுனால எடப்பாடி வரதுக்கான சான்சஸ் இருக்கு. எடப்பாடி ஐயாதாம்மா கண்டிப்பாக என் தம்பி விஜய் தான் வருவான். பிஜேபி தான் ஒரு நல்லா இருக்கும். சிஎம் வந்து ஸ்டாலின் தான் வருவார். ஸ்டாலின் தவிர்த்து வேற யாருன்னா வரலாம். வேற யாரு? சீமான் தான். விஜய் வரேன் இல்லைன்னா எடப்பாடிக்கு தான். என் தலைமுறை போயிடுச்சு. இதோட என் புள்ளிங்க தலைமுறை நல்லா இருக்குன்னா விஜய் தான் வரும். எடப்பாடி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி கண்டிப்பாக ஆட்சி அமைப்பார். விஜய். ஸ்டாலின் தான் வருவார். தமிழக வெற்றி கழகம் வரும்னு நான் நினைக்கிறேன். எடப்பாடி வருவார். சிஎம் வந்து எடப்பாடி தான் வருவார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரெட்டலை இல்லை டிவிக்கே தான். சர்ப்ரைசிங்காக என்ன இருந்ததுன்னா மக்கள் வந்து விஜய் தாவேகா கட்சி தான் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஓகே. ஸோ அதுக்கப்புறமா சீமான் அவர்களுக்கும் ஒரு சில ஓட் பர்சன்டேஜ் இருக்கிறதே நம்மளால பார்க்க முடியும். அதுல என்னமா உனக்கு அதிர்ச்சி? ஒரு சில ஓட் பர்சன்டேஜ் அவர் அண்ணன் வந்து ஒரு டபுள் டிஜிட்டுக்கே போக மாட்டேங்கிறாரு. நாங்கள் அதெல்லாம் வருத்தப்பட்டு இருக்கோம். நாங்கள் முன்னாள் தம்பிகள். நீங்க அவங்களுக்கு இந்த ஒரு 4% சீமான் வராதுன்னு சொன்னதே உனக்கு அதிர்ச்சியா இருக்கா? ஆமாண்ணா. அதிர்ச்சியா தான் இருக்கு எனக்கு. நான் மயிலாப்பூர் தொகுதிங்கும் போது நான் என்ன நினைச்சு போனேன் அப்படின்னா மேக்ஸிமம் பிஜேபி ஏடிஎம்கே வரும். அங்க நான் நினைச்ச மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் நாம் தமிழருக்கு அங்கே சொல்கிறாங்க அப்படின்றப்போ ரொம்ப நான் உன்ட்ட ஒன்று சொல்கிறேன். என்னன்னா இந்த வீடியோவின் மூலமாக நான் அதை ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணுறேன். நாம் தமிழர் கட்சிக்கு கணிசமான பிராமண சமூகத்தினுடைய ஆதரவு உண்டு. ஏன் உண்டுன்னு சொல்லட்டுமா? பெரியார் எதிர்க்கிறாரு, திமுகவை அடிக்கிறாரு. அவர்களுக்கு காலம் காலமாக இருந்த கோபம் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு சரியான ஒரு ஆளுமை. ஏன் அவங்க ஜெயலலிதாவை ஆதரிச்சாங்க? ஏன்னா ஜெயலலிதாவை அவங்க பிராமணருங்கிறதுனால ஆதரிச்சாங்கிறதுலாம் ஒரு மித்து. அப்படிலாம் கிடையாது. அப்படின்னா சீமான் என்ன பிராமணரா? இல்லை. திமுகவே கடுமையாக எதிர்த்தாங்க, சமரசம் இல்லாமல் எதிர்த்தாங்க. அதனால தான் அவங்க யாரை ஆதரிச்சாங்க? ஜெயலலிதாவை ஆதரிச்சாங்க. யாரெல்லாம் திமுகவை மிக கடுமையாக எதிர்க்கிறார்களோ, யாரெல்லாம் இங்கே பெரியாருங்கிற பிம்பத்தை உடைக்கிறார்களோ அவர்கள் பின்னாடி பிராமண சமூகம் அணிவகுத்த ஆதரவை தெரிவித்திருக்கிறது. ஒரு உதாரணம், சமீபத்திய உதாரணம் அண்ணாமலை என்ன பண்ணாரு? ஈவே ராமசாமினாரு, திராவிடத்தை வெங்காயம்னாரு, வெங்காயத்தை உரிச்சிடுவேன்னாரு, உரிச்சு பார்த்தா உள்ளார ஒன்றும் இல்லைன்னாரு. திராவிடம்ங்கிற ஐடியாலஜிக்கு எதிராக அவர் நிகழ்த்தின அந்த ஒரு ஃபைட், அந்த ஃபைட்டை யார் பேக்கப் பண்ணா? பிராமின் கம்யூனிட்டி பேக்கப் பண்ணுச்சு. கரெக்டா? ஸோ சீமானை கணிசமாக ஆதரிக்கக்கூடிய எத்தனையோ பிராமணர்களை நான் சந்திச்சிருக்கேன். ஏன்னா அவர் அதுலேயும் ஒரு டேக் எடுப்பார். எல்லோரும் சொல்கிற அந்த ஆரியன் கான்ஸ்பிரசிக்குள்ளார போகாமல் தமிழ் அந்தணர்கள், தமிழ் பார்ப்பனர்கள், இப்படியெல்லாம் அவர் ஒரு டேக் எடுப்பார். ஸோ அதனால் அவருக்கு ஒரு சாஃப்ட் சப்போர்ட் யார்கிட்ட இருந்து உண்டு? பிராமின் கம்யூனிட்டிகிட்டே இருந்து உண்டு. ஏன்னா சீமானை எந்தெந்த இடத்துலலாம் அவங்க விளக்கணுமோ அங்கே விளக்கிடுவாங்க. சீமானுடைய ஆன்டி நேஷனல் ஸ்டாண்டு, இந்தியா ஒரு நாடே இல்லை அப்படின்லாம் அந்த பிரிவினையெல்லாம் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு அவங்க தள்ளி நிற்பாங்க. ஆனால் எப்பெல்லாம் அவங்க திமுகவை போட்டு வெளிக்கிறாரோ அன்னைக்கெல்லாம் பார்த்தேன்னா சீமானுடைய தைரியத்தை பாராட்டியதில், சீமானை போற்றியதில், சீமானை சப்போர்ட் பண்ணதில் அவருடைய கண்ணுக்கே தெரியாமல் அவரை ஆதரித்து நின்ற ஒரு சமூகம் தான் பிராமண சமூகம். அவருக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியலாகவும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, மானிட்டரியாக, மாரல் சப்போர்ட்டாக, எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நான் தான் ஆதாரம், நான் தான் சாட்சி. ஸோ அதனால் சீமான் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிறதுல எனக்கு ஆச்சரியம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 4 to 5% மேலே தான் வாங்குவார். மயிலாப்பூரில் அவர் வந்து ஒரு 5% 6% அல்லது 7% 8% வரைக்கும் கூட வாங்குவார். ஸோ நம்ம ஓவராலாக பார்க்கும்பொழுது யார் 2026 முதல்வராக வர வேண்டும் என்ற கேள்விக்கு திரு எடப்பாடி பழனிசாமி என்று 41%, ஸ்டாலின் என்று 35%, விஜய் என்று 20%, சீமான் என்று 4% வாக்களிச்சிருக்காங்க. ஸோ
இபிஎஸ்க்கு ஒரு லீடு இருக்குதான் நம்மளால பார்க்க முடியுது. பட் இபிஎஸ்க்கும் ஸ்டாலினுக்குமான டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. 5% தான் இருக்குது. அதே மாதிரி விஜய்க்கும் ஸ்டாலினுக்குமான கேப் வந்து ஒரு 15% நான் பார்க்குறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, மீனவ சமூக மக்களுடைய வாக்குகள், அதே மாதிரி கிறிஸ்தவ சமூக மக்களுடைய வாக்குகளை விஜய் கணிசமாக பெறுவார். 200% வாங்குவார். ஆனால் அந்த ஓட்டெல்லாம் யாருக்கு போகிற ஓட்டு? திமுகவுக்கு போகிற ஓட்டு. ஸோ திமுகவுக்கு போகிற ஓட் பேங்க்கில் எங்கெங்கெல்லாம் டிவிக்கு ஒரு டென்ட் கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது அதில் மிக முக்கியமான ஒரு தொகுதியாக இருக்கிறது எந்த தொகுதினா இந்த மயிலாப்பூர் தொகுதி. ஏன்னா பொதுவாக விஜய் வந்து எல்லோரும் ஒரு டு சம் எக்ஸ்டென்ட் மக்கள் என்னவாக பார்க்குறாங்க அப்படின்னா, நம்ம வந்து அவரை வந்து விஜயை பார்க்குறோம், பாஜக விமர்சனமாக அவர் ஜோசப் விஜய்னு திரு ஹெச் ராஜா அவர்கள் சொன்னபோது கொந்தளிச்சாங்க. ஆனால் அவரை ஜோசப் விஜயாக பார்ப்பதற்கு இங்கே ஒரு கூட்டம் இருக்காங்க, அது மறுக்க முடியாது. கிறிஸ்டியன்ஸ் வந்து அவரை ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுக்குறாங்க, அன்கண்டிஷனல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அவர் ஜோசப் விஜயாகவே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, தப்பு கிடையாது. ஆமாம், அவர் ஜோசப் விஜய் தான், எங்கால் தான், ஆர்சி கிறிஸ்டின், நாங்கள் ஓட்டு போடுறோம் அப்படின்னு ஒரு பெரும் கூட்டம் அவருக்கு பின்னாடி அணிவகுக்குது. ஸோ அதில் இந்த மீனவ சமூக மக்களில் கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ் நிறையா இருக்காங்க. அவங்களுடைய வாக்குகள், நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய, கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள், அவர்களுடைய வாக்குகள், ஈவன் இஸ்லாமியர்களும் கூட விஜய்க்கு வாக்கு செலுத்துவதற்கான வாய்ப்புகள் மயிலாப்பூர் தொகுதியில் இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. ஸோ மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய அந்த 20s to 25 அல்ல 20s to 30s இருக்கக்கூடிய ஓட் ஷேரில் விஜய் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவார். கிறிஸ்டின் ஓட், முஸ்லீம் ஓட்டில் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவார். மீனவர்கள் ஓட்லேயும் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவார். எந்த ஓட்டை அவரால் பெருசாக டேமேஜ் பண்ண முடியாதுன்னா இந்த பிராமண சமூக மக்களுடைய ஓட்டுகளாக இருக்கட்டும், அல்லது அங்கே இருக்கக்கூடிய, நான் சொன்ன மாதிரி இந்த குடிசை பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாக்குகளை பெரிய அளவில் அவரால் டென்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இந்த 2 போர்ஷனும் எப்போதும் எப்படி ஓட் ஆகுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கேவுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் எப்படி ஓட் ஆகுமோ அதே மாதிரி இந்த 2 சங்கம் அப்படியே 2 அப்படியே தனியாக கட் பண்ணி தூக்கி இங்கே வச்சிடலாம். மீதம் இருக்கக்கூடிய வாக்குகளில் யார் வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறாங்களோ, எந்த வேட்பாளரை, எந்த சமூகத்தை சார்ந்த வேட்பாளரை அங்கே வேட்பாளராக மற்ற கட்சிகள் தேர்ந்தெடுக்குதோ, இதெல்லாம் அங்கே இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். உதாரணத்துக்கு இப்போ ஜெயக்குமார் அவர்களுடைய மகனோ போட்டிடுறாங்கன்னா அவங்க மீனவ சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஸோ அதனுடைய இம்பாக்ட் இருக்கும். இதே மாதிரி பிஜேபியிலும் யார் போட்டியிட போகிறாங்க, அவங்களுடைய கம்யூனிட்டி என்ன, அதனுடைய இம்பாக்ட் இருக்கலாம். நம்ம என்னதான் வெளிப்படையாக இங்கே வந்து கட்சி தான் பார்த்து ஓட்டு போடுறாங்க, பிஜேபிங்கிறது சாதிகளுக்கு அப்பாற்பட்ட கட்சின்னு சொன்னாலும் கூட, பிஜேபின்னு இல்லை, திமுகவாக இருக்கட்டும், தாவேகாவாக இருக்கட்டும், அண்ணா திமுகவாக இருக்கட்டும், நாம் தமிழராக இருக்கட்டும், நான் சாதி பார்த்து நான் வேட்பாளர் நிறுத்தலை, சாதி பார்த்து நீ போடுற ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்லக்கூடிய சீமான் முதற்கொண்டு எப்படி தான் நிறுத்துவாங்க வேட்பாளர்? ஜாதி பார்த்து தான் நிறுத்துவாங்க. ஸோ அப்போ இந்த மயிலாப்பூர் தொகுதியில் சீமான் ஒரு இஸ்லாமியரை கூட வேட்பாளராக நிறுத்துவதற்கு சாத்தியம் இருக்கிறது. ஓகே, ஸோ இந்த தொகுதிக்கு அவர் வேட்பாளர் அறிவிச்சிட்டாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லா தொகுதிகளுக்கும் அவர் இப்போவே வேட்பாளர் அறிவிச்சு வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஒருவேளை அப்படி நிறுத்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ ஓவராலாக மயிலாப்பூருடைய இந்த சர்வே நம்மளால் என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, அங்கே ஒரு அதிமுகவுக்கு பாஜக கூட்டணிக்கு ஒரு எட்ஜ் இருக்குது, கரெக்டாக. ஆனால் டிக்ளேர்டு வின்னானா இன்னைக்கு இருக்க சூழலில் நம்மளால் சொல்ல முடியல. திமுக அதிமுக யாரை வேட்பாளராக தேர்ந்தெடுக்க போகுது, திமுக வேட்பாளரா, அதிமுக வேட்பாளரா, பாஜக வேட்பாளரா, காங்கிரஸ் வேட்பாளரா, இப்படி பல ஃபேக்டர்ஸ் சேர்ந்து தான் என்ன டிசைட் பண்ண போகுது, மயிலாப்பூருடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போகுது. பட் இந்த நொடியில் ஒரு என்டிஏ வேட்பாளர் பாசிட்டிவாக இறங்கி வேலை பார்க்கலாம். இறங்கி வேலை பார்த்து அடுத்த 8 மாதம் தன்னுடைய முகத்தை மயிலாப்பூருடைய மூலை முடுக்குகளுக்கெல்லாம் கொண்டு சேர்த்து அவங்களே சீட்டையும் வாங்கினாங்கன்னா, அவங்களே தேர்தலில் நிற்பதற்கான வாய்ப்பு கிடைத்து களம் கண்டால், என்டிஏ கூட்டணியை சேர்ந்த ஒருவர் சட்டசபைக்கு மீண்டும் 2001ஆம் ஆண்டுக்கு பிறகு, நான் சொல்கிறது ஓவராலாக என்டிஏவா சொல்கிறேன், அதுக்கு பிறகு அதிமுக தனியாக போயிருக்கு, பிஜேபி போனதில்லை. ஸோ 2001 பாஜக எம்எல்ஏ திமுக கூட்டணியிலிருந்து வென்று சட்டமன்றம் சென்ற ஒரு தொகுதி, மீண்டும் 2026 25 வருடம் கழித்து மீண்டும் ஒரு பாஜக எம்எல்ஏ இந்த முறை அதிமுக ஆதரவோடு வென்று சட்டமன்றத்துக்குள் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக நம்ம மயிலாப்பூரை பார்க்கலாம். ஸோ இதுதான் பேசு தமிழா பேசுவினுடைய ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரிப்போர்ட்.